Hello friends, welcome to my channel. Sahara Sensei to Toki-kun episode 6. Episode 6 ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டில் கேக்கெல்லாம் கட் பண்ணி அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம டோடோட கிராஜுவேஷனுக்காக இது. அவன் பேஸ்கெட் பால் டீமுக்கு வேறு போகல, அதை பற்றி எல்லோரும் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, நான் திரும்பவும் பேஸ்கெட் பால் டீமுக்குள்ளே போக போகிறேன், எனக்கு நேஷ்னல் லெவலில் விளையாடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி டோடோ வந்து அவனோட ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த இடத்துல தான் நம்ம ரைஸ் வந்து ஒர்க் பண்ணுவான் போல் பார்ட் டைமாக. சரி ஓகே, நீ விளையாண்டதெல்லாம் போதுவா, வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஓனர் கூப்பிட இது வந்துட்டேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் போகிறேன், நீங்களாம் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரைஸ் அந்த பக்கம் போயிடறான். அதுக்கப்புறம் இவங்களோட கேரியர்லாம் டிசைட் பண்ணுறதுக்காக கரியர் ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் யார் என்ன ஃப்யூச்சரில் ஆகணும் அப்படிங்கிறத அதை ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி டாக்கு கிட்ட கேட்க, டாக்கு நான் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் தானே இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ என் ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நான் அது மாதிரி தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, உனக்கான ஃபார்ம் எங்கன்னு சொல்லி கேட்க டோக்கி அந்த ஃபார்ம் எடுக்கிறான். பட் அந்த ஃபார்மில் எதுவுமே ஃபில்அப் பண்ணல, எனக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ரைஸ் வர, ரைஸ் உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சா, வா உட்கார், நம்ம கூட கேக் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை எனக்கு இன்னொரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி நீ இந்த ஃபார்மில் என்ன ஃபில் பண்ணன்னு சொல்லி கேட்க, நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு தான் ஆசை, ஸோ அதான் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரைஸ்ன்னு சொல்கிறான். சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி அவன் அந்த பக்கம் போக, என்னடா அவன் சும்மா பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டே இருக்கான்னு சொல்லி டோக்கி யோசிக்க, அப்புறம் அங்கே டோடோ தான் சொல்கிறான், அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு ரொம்ப சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்காக மெடிக்கலுக்கு வந்து ரொம்ப பணம் அதிகமாக தேவைப்படுது, ஸோ அதனால் அவனோட எக்ஸ்பென்சிவை அவனே பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவன் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிற எல்லா ஒர்க்கையும் அவன் பண்ணுறான். போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் ஒரு டீசெண்டான சேலரி வரும், ஸோ அதனால தான் அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே நம்ம டோக்கிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாரும் அவங்கவுங்க ஃப்யூச்சர் என்னங்கிறது டிசைட் பண்ணிட்டாங்க, நான் மட்டும் எம்டி ஃபார்மை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கேனேன்னு சொல்லி கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அடுத்து இங்கே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. சஹாரா அப்படியே திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்க, அந்த மிக்கோட்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணதை பற்றி திரும்ப அவன் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே அவன் திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். நான் முடிஞ்சதுன்னு நினச்சது ஏன்டா திரும்ப என்னோடய லைஃப்பில் வருதோ எனக்கு தெரியலன்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். சேம் டைம் டோக்கியும் டாக்குவும் அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்க, அங்கே மிக்கோட்டோவை வச்சு நிறைய பொண்ணுங்க இந்த போஸ்ட் கொடுங்க அந்த போஸ்ட் கொடுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க, டோக்கி அதை பார்த்துட்டு யார் இதுக்கு முன்னாடி இந்த மூஞ்சி நான் இங்கே பார்த்ததே இல்லையேன்னு சொல்ல, உனக்கு தெரியாதா, புது டீச்சர் ஸ்விம்மிங் கிளப்பில் வந்திருக்காரு, இவர் சஹாராவோட ஜூனியர், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு தெரியாதே, உங்ககிட்ட இதை பற்றி எதுவும் சொன்னது இல்லையா, சொன்னதில்லை, உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இல்லையான்னு டாக்கு கேட்க, எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கண்ணை மூடி இவனும் சஹாராவும் பேசிகிட்டு இருந்தாங்களா லாஸ்ட் எபிசோடில், அதை அப்படியே திங்க் பண்ணுறான். நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு எப்போ நேரம் வருதோ அப்போ நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சஹாரா சொல்லியிருப்பான்ல, அதே மாதிரி கையை வச்சு என்னால் முடியும்னு சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு டோக்கி, நீ ஓகேவான்னு டாக்கு கேட்க, நான் ஓகே தான் நீ பேசாம இரு, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குடுன்னு அப்படியே ஓடி போயிடறான். என்னடா இவன் ஓடுறான்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் டாக்கு நின்று பார்த்துட்டே இருக்க. சேம் டைம் இங்கே சஹாரா மனசுலேயே இதை நினச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்க. ஆப்போசிட்டில் மிக்கோட்டோ வரான். மிக்கோட்டோவை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ எதுக்கு இதை சூஸ் பண்ண, உனக்கு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும்ல, எதுக்கு இங்கே வரணும்னு நினச்சேன் நீ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், நான் அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி அவன் ஏதோ சொல்ல வரான். நான் உங்ககிட்டன்னு சொல்ல, இப்போ கேட்குறக்கு எதுவுமே இல்லை, நீ உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ, என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் சஹாரா போகிறான். சஹாரா போகும்போது ரெண்டு பேரும் லாஸ்ட் அந்த ப்ரப்போஸ் பண்ண சீனை அப்படியே யோசிச்சு பார்க்குறான். என்னோட மீனிங்கில் லைக் அப்படிங்கிறது வேறு, என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட சீனியர் நீங்கள், உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த லைக் வேறு, நீங்கள் சொல்கிற லைக் வேறுன்னு சொல்லி அந்த மிக்கோட்டோ பேசியிருப்பான். அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் சஹாரா. கரெக்டாக ஒரு கிளாஸ்க்குள்ளே போகலான்னு போகும்போது டோக்கி வந்து பக்கத்தில் நின்று, சஹாரா எங்கே போகிறீங்க, கிளாஸுக்கு போகிறேன், டைம் ஆச்சு இல்லைன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம கிளாஸு 2C, நீங்கள் வந்திருக்கிறது 2D, அது மட்டும் இல்லாமல் கையில் புக்கெல்லாம் காணும் அப்படின்னு சொல்ல, ஓ அதுவா, நான் ஸ்டாஃப் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், சரி நான் போகிறேன்னு சொல்ல, இல்லையே இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, உடம்பு எதுவும் சரியில்லையா உங்களுக்கு, சொல்லுங்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டோக்கின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் சஹாரா ஓடிடுறான். என்னடா இவர் இப்படி பாட்டுக்கு இப்படி போகிறாருன்னு ஒன்றும் புரியாமல் டோக்கி அப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிறான். அடுத்து கிளாஸ் முடிஞ்சு சஹாரா கரெக்டாக வெளியே வர ஆப்போசிட்டில் மிக்கோட்டோ நிற்கிறான். இந்தாங்கன்னு சொல்லி ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்க, தேங்க்யூன்னு சொல்லி சஹாரா வாங்கிக்கிறான். தேங்க்ஸ், இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் காலையில் நடந்ததுன்னு சொல்லி ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கொலீக்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் நம்ம 2 பேருக்குள்ளே இருந்தால் போதும், பாஸ்ட்டை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது, ஸோ நீயும் பேசாத, நானும் அதை பற்றி பேச மாட்டேன், அவ்வளோதான்னு சொல்லிட்டு சஹாரா அந்த பக்கம் போக, இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் மிக்கோட்டோ அப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிறான். சேம் டைம் அப்படியே சஹாராக்கு டென்ஷன் ஆகுது. கையில் இருக்க
அந்த வாட்டர் பாட்டிலை டஸ்ட்பினில் போடலான்னு அப்படியே தூக்கி கொட்டலான்னு கையை இப்படி தூக்க கரெக்டாக அங்கே வந்து அந்த கையை பிடிச்சிட்டு அங்கே டோக்கி நிற்கிறான். இதில் இன்னும் தண்ணி இருக்குது, இதை தூக்கி போடுறீங்க, அது நான் சரியாக தூங்கலையா, அதனால எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, கன்ஃபியூஸில் தூக்கி போடலான்னு போனேன். அப்படிலாம் இல்லை, என்கிட்ட ஏதோ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே, ஏதோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 பேரும் ரூமில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்கிட்ட சொன்னால் என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. ஓ டிஸ்டர்பாக இருக்கா, நான் இப்போ ஒரு சூப்பர்மேன் தெரியுமா, எனக்கு சூப்பர் பவர்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி கையை மடக்கிட்டு அப்படியே அவன் பேச, அப்படியா பரவாயில்லையே சூப்பர்மேன் ஆயிட்டியா நீ அப்படின்னு சொல்ல, சரி தண்ணி எனக்கு கொடுங்க, தண்ணி நான் குடிக்கிறேன்னு சொல்லி வேகமாக தண்ணியை பிடுங்குறான். இது என்னோடதுடா குடுறா அப்படின்னு சொல்லி சகாரா பிடுங்க. இல்லை எனக்கு வேணும் உனக்கு வேணும், 2 பேரும் மாற்றி அந்த தண்ணியை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸாக விளையாண்டுட்டு இருக்கிறத தள்ளி நின்று மிக்கோட்டோ பார்க்குறான். மிக்கோட்டோக்கு பார்க்க அப்படியே எரியுது. அப்படியே திங்க் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் அதாவது பாஸ்டில் நடந்ததை பற்றி யோசிக்கிறான். இவன் ப்ரப்போஸ் பண்ண சீனை யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் ஒரு லேடியை பார்க்கறக்காக போகிறான். உன் அப்பாவை பார்க்க வந்தியா, உன் அப்பா இங்கே இல்லையே அப்படின்னு சொல்ல, சென்பாய் அப்படின்னு சொல்கிறான். சென்பாய்னா சீனியர், பட் இந்த பொண்ணு பேர் என்னன்னு எனக்கு தெரில. ஸோ சென்பாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், அப்புறம் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும், சஹாராவை நம்ம தேடிட்டு இருந்தோம்ல, சஹாராவை அந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லி இவன் சொல்கிறான். என்னது சஹாராவை அந்த ஸ்கூல்லையா, தெரியவே இல்லை பார்த்தியா, அவனை கான்டாக்ட் பண்ண முடியும் இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவன்கிட்ட பேசாமல், இப்போ நல்லா இருக்கானா, உனக்கு என்னாச்சு, நீயே ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்க அப்படியே மிக்கோட்டோ அமைதியாக இருக்கான். உன்னோட ஹேபிட்டு எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே உனக்குள்ளேயே வச்சுப்ப, அதை வெளியே சொல்லவே மாட்டேன், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி மிக்கோட்டோ கிட்ட அந்த பொண்ணு கேட்குறா. அப்புறம் மிக்கோட்டோ சஹாராவும் அவனும் பேசினதை பற்றி திரும்ப யோசிச்சிட்டே இருக்கான் போல். அடுத்தது இங்கே நம்ம டோக்கி குணத்தான் காட்டுறாங்க. டோக்கி அப்படியே அந்த கையில் அந்த கேரியர் ஃபார்மை வச்சுட்டு என்ன ஃபில் பண்ணணும், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் வேறு, ஐயோ சீக்கிரமாக போகணுன்னு சொல்லி வேகமாக அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். கையில் ஏதோ டொமேட்டோ கெச்சப் குடிச்சிட்டே வருவான் போல், ஜூஸ் குடிச்சிட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்கா. ஸ்டெப்ஸில் மிக்கோட்டோ உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் ஒரு மருந்தெல்லாம் இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க, ஏய் நேற்று நான் உங்களை பார்த்தேன்ல, புதுசாக வந்திருக்க டீச்சர் மிக்கோட்டோ தானே நீங்கன்னு டோக்கி கேட்க, ஆமாம் நீ நேற்று சஹாரா சென்சாய் கூட பேசிகிட்டு இருந்தீங்களா, நீ தானே அது அப்படின்னு சொல்ல, ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். நீங்கள் ஓகேவா, உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு டோக்கி கேட்க, இல்லை நான் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கீழே இருக்க மருந்து பாட்டில் எடுக்கலான்னு அப்படியே மிக்கோட்டோ குனிகிறான். குனியும் போது அப்படியே ஸ்லிப்பாகி அவன் விலக போக அவனை சேவ் பண்ணுறக்காக டோக்கி அப்படியே கையை வைக்க, அடுத்த சீனில் பார்த்தா டோக்கி அப்படியே கீழே படுத்திருக்கான். ஃபுல்லாக பக்கத்தில் ட்ரெஸ்ல எல்லாம் அப்படியே பிளட்டாக இருக்குது. எல்லோரும் பயந்து போய் ஓடி வந்து ஐயோ பிளட்டுன்னு எல்லோரும் பயந்துட்டாங்க. சஹாரா வேகமாக வந்து டோக்கி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, பக்கத்துலேருந்து ரைஸ் வந்து அந்த டொமேட்டோ கெச்சப் எடுத்து காட்டுறான். ஆக்சுவலி இதெல்லாம் பிளட்டு கிடையாது, இது எல்லாமே டொமேட்டோ ஜூஸ் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் அந்த இன்ஃபர்மரி இருக்குல்ல, அங்கே அவனை படுக்க வச்சுருக்காங்க. நான் எங்கே இருக்கேன்னு அப்படியே டோக்கி கண்ணை திறந்து பார்க்குறான். ஒன்றும் இல்லையா, நான் அந்த சென்சாயை காப்பாற்றுறதுக்காக போனேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஒன்றும் புரியலையேன்னு யோசிச்சுட்டே இருக்க. அப்புறம் தான் கரெக்டாக உள்ள சஹாரா வரான். சஹாராவை பார்த்தனையும் சஹாரா ஐயோன்னு சொல்லி டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து போட்டுட்டு என்னோடய ட்ரெஸ் எங்கன்னு கேட்குறான். நீ விழுந்ததில் உன்னோட ட்ரெஸ்ஸில் டொமேட்டோ ஜூஸ்லாம் கொட்டிடுச்சு, ஸோ வாஷ் பண்ண கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் மேலே போட்டிருக்க அந்த ஜாக்கெட்டை கழட்டுறான். ஏய் என்னது வேணாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி சஹாராவை பார்த்து டோக்கி கத்திட்டே இருக்க, அது வரைக்கும் இது நீ போட்டுக்கோன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்க, ஓ அப்படியா சரி. அப்புறம் என்னாச்சு, அந்த புது டீச்சருக்கு அவர் ஸ்லிப்பாகி விழுக போனாருன்னு தான் நான் போனேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே புரியல, அவர் என்னாச்சு நல்லா இருக்காரான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கு. அதெல்லாம் ஓகே, மிக்கோட்டோ நல்லா தான் இருக்கான். உன்னோட கெரியர் ஃபார்மில் நீ என்ன எழுதியிருக்கன்னு சொல்லி அந்த ஃபார்ம் எடுத்து காட்ட அதில் அடல்ட்னு எழுதியிருக்கான். இது எதுக்கு நீ அடல்ட்னு எழுதியிருக்க, காலேஜில் போய் நீ அடல்ட்டை என்ன கோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க, அது நான் வந்து பெரிய பையனாக சீக்கிரமாக ஆகணும், அதுக்காக தான் அப்படி எழுதியிருக்கேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்கள் கூடவே இருக்கணும்ல, அதுக்காகன்னு சொல்லி டோக்கி சொல்கிறத கேட்டேன்னு அப்படியே சிரிப்பு வந்துடுது சஹாராக்கு. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்க. சரி ஓகே, அப்புறம் மிக்கோட்டோவை பற்றி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது அந்த மிக்கோட்டோ அவன் வேறு யாரும் இல்லை, நான் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னேன்ல அவன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டனே அப்படியே டோக்கிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், மறுபடியும் இது இந்த மாதிரி ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு சஹாரா உட்காந்துருக்கான். புரியுதுன்னு சொல்லி டக்குன்னு அந்த பக்கம் டோக்கி திரும்ப, என் மேலே எதுக்கு கோவப்படுற டோக்கின்னு சஹாரா கேட்க, உங்கள் மேலெலாம் நான் கோவப்படல, என் மேலே தான் நான் கோவப்படுறேன், நேற்றே பாவம் இது சொல்ல முடியாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருந்திருக்கும்ல, நான் ஏன் உங்களை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னு தான் ஒரு மாதிரி இருக்குது, இப்போ சொல்லுங்கள், நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பேன்,
எல்லாத்தையுமே சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி டோக்கி அப்படியே சஹாராவை பார்க்க சஹாராக்கு இந்த மாதிரி இவன் பேசுகிறத கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு டக்குன்னு டோக்கியோட மடியில் போய் இவன் படுத்துக்கிறான். சாரி டோக்கி, நானே இதை பற்றி உங்ககிட்ட நேற்றே சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டது என்னோட தப்பு தான். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படி தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய ஃபீலிங்ஸை நினச்சி தான் எனக்கு கில்ட்டியாக இருந்ததே தவிர மற்றபடி வேறு ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு கிடையாது. சரி, இப்படியே நீ ஜாக்கெட் போடாமல் எவ்வளோ நேரம் இருக்க போகிறேன்னு சொல்ல, ஐயோ கொடுங்க கொடுங்க நான் போட்டுக்கிறேன், என்னை பார்க்காதீங்க ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி டோக்கி அதெல்லாம் போட்டுட்ருக்கான். சேம் டைம் இது எல்லாத்தையுமே மிக்கோட்டோ வெளியே நின்று கேட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடறான். அதுக்கப்புறம் சரி ஓகே நான் வரேன்னு சொல்லி சஹாரா அந்த பக்கம் போக பின்னாடி திரும்பி நின்றுட்டு, டோக்கி உனக்கு எனர்ஜிலாம் போயிடுச்சா, என்னோட எனர்ஜி வேணால் உனக்கு நான் தரவா அப்படின்னு சஹாரா கேட்க டக்குன்னு கையை எடுத்து அப்படியே சஹாரோட முதுகில் ஒரு அடி வச்சுட்டு, உங்களுக்கு எனர்ஜி வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லி டோக்கி சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி சிரிச்சுட்டே அப்படியே நீ ரொம்ப அழகாக சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு சஹாரா வெளியே வர மிக்கோட்டோ அங்கே உட்காந்துருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு பார்த்துக்கலாம், ஏதாவது ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சஹாரா கேஷுவலாக பேசிவிட்டு அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு நான் வரேன்னு சொல்லி அந்த பக்கம் போக, ஒரு நிமிஷம் சஹாரா, நான் உங்ககிட்ட எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி அப்படியே மிக்கோட்டோ கேட்க இதை கேட்டவுடனே அப்படியே சஹாராக்கு ஷாக் ஆகிடுது. அதோடு இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.